நீங்கள் விரதத்தில் இருக்கீங்களா? மட்டன் சிக்கன் சாப்பிட முடியலன்னு வருத்தத்தில் இருக்கீங்களா? வருத்தமே படாதீங்க. மட்டன் சுவையில் வாங்க பிலாக்காய் குழம்பு எப்படி வைக்கிறேன்னு பார்ப்போமா? அதுக்கு தேவையான பொருள்: பிலாக்காய், தேங்காய், ஒரு பட்டை, சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, மசாலா, பட்டை, சோம்பு, கருவேப்பிலை, ஆயில். இவ்வளோ தாங்க தேவையான பொருள். இப்போ வாங்க செய்முறை எப்படி பார்க்கலாம். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு தயார் பண்ண போகிறோம். இப்போ தக்காளி வெங்காயம் வதக்கலாங்க. வதக்கி அரைச்சாதான் நல்லாயிருக்கும். ஆயில் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். முடிஞ்சிட்ருக்குங்க இந்த குட்டி வெங்காயம். பொழிஞ்சா நம்ம விட்டுடுவோமா? என்ன தூக்கி போட்டுடுவோம். இப்போ நல்லா வதக்கலாங்க. கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கணும் வெங்காயத்தை. பாருங்க இப்படி வதங்குது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாங்க. பூண்டு அப்படியே சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச ஒரு பட்டையை சேர்த்துக்கலாங்க. இப்போ போட்டு நல்லா வதக்கலாம். தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிறதுக்கு வதக்கிக்கங்க. நல்லா பச்சை வாசனை போகணுங்க. ஆஹா, இந்த பட்டை வாடை மணக்குதுங்க. நல்லா வதங்கிடுச்சு தக்காளி வெங்காயம். பார்த்தீங்களா இப்படி வதக்கணும். இப்போ எல்லாம் போயிடுச்சு, இறக்கி வச்சுக்கலாம். நான் பிலாக்காயை ஒரு 5 விசில் போட்டு கல் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துருக்கேங்க. வாங்க செய்முறை எப்படின்னு பார்க்கலாம். கடாய் வச்சுக்கலாம். சூடாயிடுச்சு. ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் காஞ்சிடுச்சு. இப்போ பட்டை, சோம்பு, கசகசா எல்லாம் போட்டுக்கலாங்க. பிரியாணி இலை கம்மியாகவே போட்டுக்கலாம். அடுத்து கருவேப்பிலை.
அடுத்து நம்ம எடுத்து வச்ச வீட்டு மசாலா சேர்த்துக்கலாங்க. ஆயிலே வறுக்கணும். இப்படி வதக்கிறேனுங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போகணும். மசாலா பச்சை வாசனை இப்போ போயிடுச்சு. நம்ம வேக வச்ச பலாக்காயை சேர்த்துக்கலாம். பலாக்காயை சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வதக்கி விட்டு பார்த்தீங்களா? அப்படியே மட்டன் மாதிரியே தெரியுது பாருங்க. நல்லா சுற்றி ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டு மூடி போட்ட முள்ள ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம மசாலா போய் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வாங்க திறந்து பார்க்கலாம். திறந்த உடனே மணக்குதுங்க. இப்போ நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இப்போ கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. நீங்கள் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கங்க. காய்க்கு வேறு உப்பு சேர்த்துருக்கோம். அப்படியே ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். கொதிஞ்சவுடன் அவ்வளோதான். மட்டன் குழம்பு இல்லைங்க, பலாக்காய் வெஜ் மட்டன் குழம்பு. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாங்க. செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? 5 நிமிஷம் கொதிக்கட்டும். எப்படி கொதிக்குதுன்னு பார்த்தீங்களா? இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. அவ்வளோதான், இறக்கிடலாம். பாருங்கள், மட்டன் மாதிரியே இருக்குது பாருங்கள். சரி, பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் போய் சாப்பிட்டு வரேன். ஓகே, அனைவருக்கும் பாய்.